ஹலோ ஆல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா CE 3401 அப்ளை ஹைட்ராலிக் இன்ஜினியரிங் இந்த சப்ஜெக்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் நேம் வந்து ஓப்பன் சேனல் ஃப்ளோ. ஸோ அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துட்டேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு இந்த வீடியோலேருந்து பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? சரி. ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் சேனலில் என்ன அப்படின்னா, அதாவது இப்போ என்னென்னா சேனல் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கால்வாய் ஞாபகம் வச்சு ஒரு பாசேஜ், அதாவது ஒரு லிக்விட் ஃப்ளோ ஆகிறதுக்கான ஒரு வழி, அதுதான் வந்து சேனல்னு சொல்லுவோம், ஒரு பாசேஜ். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு ரெக்டாங்குலர் சேனல் ஒன்று ட்ரா பண்ணுறேன். ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்க ஒரு சேனல். ஓகேவா? இந்த மாதிரி இப்படி இருக்குது. இப்போ இதான் வந்து அந்த பெட்னா அந்த எர்த் சர்ஃபேஸ். ஓகேவா? இதில் வந்து இப்படி தண்ணி இப்படி ஓடிக்கிட்டு இருக்குது. ஓகேவா? லிக்விட். ஸோ அந்த கால்வாயில் தண்ணி வந்து இப்படி ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. புரியுதா? தண்ணி இப்படி இப்படி வரும், அப்படி ஆக்ஷன் ஆகிட்டு இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ தெரியுதா பார்த்தீங்களா? இந்த சர்ஃபேஸ் தான் வந்து இது. புரியுதுங்களா? ஸோ இந்த போர்ஷனை தான் நமக்கு இங்கே வரைஞ்சி காமிச்சிருக்காங்க ட்ராயிங்கில். ஆக்சுவலாக நமக்கு இப்படி தான் இருக்கும், அந்த காவாடி போயிட்டே இருக்கும். நமக்கு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருந்தால் ரெக்டாங்குலர் சேனல், சப்போஸ் ட்ரெப்சாய்டில் இருந்துச்சுன்னா ட்ரெப்சாய்டில் சேனல். ஸோ ஷேப்புக்கு தகுந்த மாதிரி இந்த பேர் மட்டும் மாறும், மற்ற சேனல்ன்றது கான்ஸ்டன்ட் தான். ஓகேவா? இப்போ எப்படி இருக்குன்னா ஒரு வழியாக இந்த வழியில் வந்து இது லிக்விட் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. அதான் வந்து ஓப்பன் சேனல். இட்ஸ் அ பாசேஜ். அதில் என்ன நடக்கும்? லிக்விட் ஃப்ளோ ஆகிட்டுருக்கோம் வித் அ ஃப்ரீ சர்ஃபேஸ். ஃப்ரீ சர்ஃபேஸ்னால் டாப்பில் பாருங்கள், டாப்பில் வந்து ஓப்பனில் இருக்கும், ஓப்பன் டு அட்மாஸ்பியர். ஸோ டாப்பில் ஓப்பனில் இருக்கா அந்த டாப் சர்ஃபேஸ் தண்ணி போய்ட்டு டாப் சர்ஃபேஸு, அதை தான் ஃப்ரீ சர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி. அப்போது ஒரு பாசேஜ், அந்த பாசேஜில் லிக்விட் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னா வித் ஃப்ரீ சர்ஃபேஸ். டாப்பில் வந்து ஓப்பனில் இருக்குது, ஓப்பன் டு அட்மாஸ்பியர். ஸோ இந்த டாப்பில் ஒரு அந்த சர்ஃபேஸ் தான் வந்து ஃப்ரீ சர்ஃபேஸ். டாப்பில் ரன் ஆகிற அந்த வாட்டர் சர்ஃபேஸ் தான் ஃப்ரீ சர்ஃபேஸ்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ இதான் வந்து நம்ம இந்த வியூவை தான் நம்ம இங்கே வரைஞ்சிருக்காங்க. ஓகே, இது வந்து கிராஸ் செக்ஷனல் வியூ. ஓகே, சரி. அது இப்போ வந்து அதேமாதிரி ஓப்பனில் இருக்குது. ஸோ ஓப்பனில் இருக்கும்போது என்ன ஆகும்? ஸோ அட்மாஸ்பியருக்கு ஓப்பனாக இருக்கும்போது அந்த இடத்துல அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஆக்ட் ஆகும். எதில்? அந்த டாப் ஃப்ரீ சர்ஃபேஸில் ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஆக்ட் ஆகும். அந்த அட்மாஸ்பியர் ப்ரெஷர் எப்படி இருக்கும்? யூனிஃபார்மாக இருக்கும், அதாவது ஒரே மாதிரி. ஸோ இந்த இடத்துல என்ன ப்ரெஷர் ஆக்ட் ஆகுதோ அதே ப்ரெஷர் தான் இங்கேயும் ஆக்ட் ஆகும். ஓகே, நம்ம அதில் வாட்டர் சர்ஃபேஸில் அந்த ஃப்ரீ சர்ஃபேஸில் எந்த இடத்துல எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ப்ரெஷர் தான் ஆக்ட் ஆகும். ஒரு இடத்துல இங்கே வந்து ஒரு ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது, இந்த இடத்துல வேறு ப்ரெஷர் ஆக்ட் ஆகலாம் கிடையாது. ஸோ யூனிஃபார்ம் அட்மாஸ்பியர் ப்ரெஷர் ஆக்ட் ஆகும் ஆன் இட்ஸ் சர்ஃபேஸ். இதை தான் வந்து ஓப்பன் சேனல் சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ ஓப்பன் சேனல்னால் இட்ஸ் அ பாசேஜ் இன் விச் லிக்விட் ஃப்ளோஸ். ஓகேவா? வித் அ ஃப்ரீ சர்ஃபேஸ் அண்ட் ஆஸ் அ யூனிஃபார்ம் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எக்ஸட் ஆன் இஸ் சர்ஃபேஸ் ஆஸ் ஷோன் இன் ஃபிகர். ஸோ ஓப்பன் சேனல் என்னன்னு கேட்டாங்கன்னா இதை அப்படியே எழுதி இந்த ட்ராயிங்கை வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? சரி. அடுத்து ஃப்ளோ இன் ஓப்பன் சேனல் இஸ் எசென்ஷியலி கவர்ன்டு பை கிராவிட்டி ஃபோர்ஸ். ஸோ இந்த வாட்டர் ஃப்ளோ அதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிராவிட்டி, அதாவது பூமியுடைய புவியீர்ப்பு விசை. அதனால தான் வந்து இந்த ஃப்ளோ இன் ஓப்பன் சேனல் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆர் வெயிட் ஆஃப் வாட்டரோட வெயிட்னால, அப்பார்ட் ஃப்ரம் இனர்ஷியா அண்ட் விஸ்கஸ் ஃபோர்ஸ். ஓகேவா? இந்த பாயிண்ட்டை சேர்த்து படிச்சுக்கங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க? த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் த்ரூ பைப்ஸ் at atmospheric pressure or when the level of the water in the pipe is below the top of the pipe or when it is not running full is also classified as open channel. நம்ம இப்போ என்ன பார்த்தோம்? ஓப்பன் சேனல்னால் ஒரு பேசேஜ், அது எப்படின்னா ஓப்பன் டு அட்மாஸ்பியராக இருக்கும், அது வந்து ஓப்பன் சேனல் தான். அதே மாதிரி இப்போ ஒரு பைப் இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு பைப் இருக்குது. ஓகேவா? ஒரு சர்க்குலர் ஷேப்பில் ஒரு பைப் இருக்குது. இந்த பைப்பில் வந்து பாதி அளவு தண்ணி ஓடிட்டுருக்கான். இவ்வளோ தான் தண்ணி வந்து இப்படி ஓடிட்டு இருக்கு. ஸோ இப்படி தான் சொல்கிறது, இந்த மாதிரி இல்லை தண்ணி இப்படி ஓடிக்கிட்டு ஆகிட்டுருக்கு. பாதி தான் ஓடுது, மேலே இங்கே தான் டாப்பு, இது பாட்டமு, ஒரு ஹாஃப் அளவு தான் ஓடிக்கிட்டுருக்கு. ஓகேவா? நாட் ரன்னிங் ஃபுல். ஸோ இந்த மாதிரி ஒரு பைப்பில், ஒரு க்ளோஸ்டு பைப்பில் கூட இந்த ஒரு பார்ஷியலாக வாட்டர் ஃப்ளோ ஆகுது, ஒரு லிக்விட் ஃப்ளோ ஆகுதுன்னா அதுவும் வந்து ஓப்பன் சேனல் ஃப்ளோவாக கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸில் கூட, அதாவது ஒரு பைப்பு, அந்த பைப்பில் இப்போ ஃபுல்லாக இந்த பைப் ஃபுல்லாக அது டயமீட்டர் ஃபுல்லாகவே வாட்டர் போனால் அது வந்து ஓப்பன் சேனல் ஃப்ளோவில் வராது. ஸோ ஒரு பார்ஷியலாக ஒரு பாதி அளவு தான் ஒரு ரன் ஆகுது. ஓகேவா? புரியுதா? படித்து பாருங்கள். த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் த்ரூ பைப்ஸ் அட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஆர் வென் த லெவல் ஆஃப் த வாட்டர் இன் த பைப் இஸ் பிலோ தி டாப் ஆஃப் த பைப். ஓகேவா? ஆர் வென் இஸ் நாட் ரன்னிங் ஃபுல் இஸ் ஆல்சோ கிளாசிஃபைட் as ஓப்பன் சேனல் ஃப்ளோ. ஓகேவா? சரி. இதை படி ஓப்பன் சேனல்லாம் என்ன அப்படின்னா இதை அப்படியே எழுதி இந்த ட்ராயிங் வரைஞ்சி இந்த பாயிண்ட்ஸ்லாம் தேவைப்பட்டால் அப்படியே படிச்சுங்க. ஸோ ஓப்பன் சேனல் ஃப்ளோ எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்குது? ஸோ ஃப்ளோஸ் இரிகேஷன். ஸோ இரிகேஷன் விவசாயத்துக்கு தேவையான, ஸோ விவசாயத்துக்கு நம்ம அணையை திறந்து விட தண்ணி
ஓடும் இல்லையா, தனி காவாய் அமைப்பாங்க இல்லையா, அந்த ஊர்களுக்கு தண்ணி போகணும்னு சொல்லிட்டு. ஸோ அதான் ஃப்ளோஸ் இரிகேஷன் சேனல் வந்து ஒரு ஓப்பன் சேனல் ஃப்ளோ எக்ஸாம்பிள். அப்புறம் ரிவர்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸ்ட்ரீம்னா ரெண்டும் ஒன்று தான். அப்புறம் ட்ரைனேஜ் சேனல்ஸ், சீவர், இதெல்லாம் வந்து ஓப்பன் சேனல் ஃப்ளோ எக்ஸாம்பிள் இருக்கும். அப்புறம் நேவிகேஷன் சேனல். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஓப்பன் சேனல் ஃப்ளோ. இதுவும் பார்த்துக்கங்க. அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது தன்மைகள். ஓப்பன் சேனல் ஃப்ளோவுடைய தன்மைகள் எப்படி இருக்குன்னா, ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் அலாங் தி வாட்டர் சர்ஃபேஸ். ஸோ வாட்டர் சர்ஃபேஸில் இருக்க ப்ரெஷர் வந்து அதான் யூனிஃபார்ம். நம்ம என்ன பார்த்தோம், யூனிஃபார்ம் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னா என்னது, ஒரே ப்ரெஷர் தான் வந்து எல்லா இடத்துலையும் ஆக்ட் ஆகும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அது வந்து ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அலாங் தி வாட்டர் சர்ஃபேஸ். அடுத்து கிராவிட்டி டிரைவ்ஸ் த மோஷன். ஸோ இந்த ஃப்ளோ காரணம் ரீசன் வந்து கிராவிட்டியாக தான் இருக்கும். அடுத்து வந்து ப்ரெஷர் இஸ் அப்ராக்சிமேட்லி ஹைட்ரோஸ்டாட்டிக். அதே மாதிரி வந்து எப்படி அட்மாஸ்பியர்னால ஒரு ப்ரெஷர், இப்போ இந்த வாட்டர் ஓடிட்டு இருக்கா, அட்மாஸ்பியர்னால ஒரு ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது. அதுதான் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அது யூனிஃபார்மாக இருக்கிறதால அது வந்து யூனிஃபார்ம் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். எப்படி அட்மாஸ்பியர்னால ஒரு ப்ரெஷர் ஆக்ட் ஆகுதோ, இந்த வாட்டர்னாலையும் வந்து ஒரு ப்ரெஷர் ஆக்ட் ஆகும். அதுதான் வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக். ஸோ வாட்டரால் கிரியேட் ஆகிற ப்ரெஷர் தான் வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரெஷர் வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக்காகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்ராக்சிமேட்லி ஹைட்ரோஸ்டாட்டிக், அது அப்படி எழுதுங்க. அப்புறம் ஃப்ளோ இஸ் டர்புலண்ட். ஸோ டர்புலண்ட்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அன்அஃபெக்டட் பை சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகேவா, இதான் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஓப்பன் சேனல் ஃப்ளோ. இது 2 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது, நல்லா பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.